ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருங்க, இந்த செட்டப் கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இந்த செட்டப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்லா பயங்கரமாக ரெட்டாக இருக்கணும். அந்த செட்டப் வச்சுட்டு வரேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கரெக்டான ஒரு லைட். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி மினி அடுப்பை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GoPro Hero 11. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி அடுப்பு அப்படிங்கிறத சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம நேற்று தான் அன்பாக்சிங் பண்ணோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். வீடியோஸே ஷூட் பண்ணல. ஸோ வீடியோஸ் ஷூட் பண்ணாமல், அதாவது ஹை ரெசல்யூஷன் 5.3K 4K அப்படி இப்படின்லாம் ஹை ரெசல்யூஷனில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணாமல் வெறும் சும்மா நம்ம செட்டிங்கில் வச்சு மாற்றி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிற அவுட்டர் பாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அவ்வளோ இருந்துச்சு. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இதை வந்து வாங்கி அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நிறைய பேர் பார்த்தாங்க. பட் நான் ரிவ்யூ அதில் எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலும் GoPro 11 வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதில் நம்ம முக்கியமாக என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லணும். அப்படி இருக்கிறப்ப இதில் இருக்கிற ஹீட்டிங் இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறது மெயினாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கம்பேரிஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட GoPro Hero 10 இல்லை, GoPro Hero 11 மட்டும்தான் இருக்குது. பட் GoPro Hero 10 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டு, ஓவர் ஹீட்டிங் அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் GoPro 11க்காக நம்ம ஹீகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் GoPro 11 வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட் இருந்தே தான் இருக்குது. GoPro Hero 10க்கும் 11க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் வச்சிருந்தா தான் இதை விட இது ஹீட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். பட் நாம் தனியாக வெறும் இந்த ஒரு கேமராவை மட்டும் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஹீட் அடிக்குது தான். அதே போல் இதோட பேட்டரியை பற்றியும் பேசி ஆகணும். ஏன்னா ஹீட் அப்படிங்கும்போது பேட்டரியில் மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் பேட்டரி பற்றி பேசி ஆகணும். இதில் கொடுத்துருக்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா என்டியூரா பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வழக்கமாக GoProவில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக ப்ளூ பேட்டரி, அதாவது டிஃபால்ட்டான அந்த பேட்டரி தான் கொடுப்பாங்க. சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். பட் இந்த என்டியூரா பேட்டரி கொடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி வந்து அதை விடையே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நானுமே இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் வந்து GoPro Hero 10 விட Hero 11க்கு கொடுத்துருக்க இந்த என்டியூரா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பேட்டரி பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறேன். பேட்டரி பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. சார்ஜ் வந்து அவங்க சொன்ன மாதிரி 38% வந்து மோராக எஃபிஷியன்சியாக இல்லை. பட் இருந்தாலும் அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஹீட்டிங் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால், அதாவது நான் வந்து அதை அனுபவித்து கரெக்டாக சொல்ல முடியல. பட் மற்ற ரிவ்யூஸில் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே GoPro Hero 10 and 11க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் சிமிலராக தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது இது அதிகம் அது அதிகம்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருவேளை இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா GoPro Hero 11 கூட GoPro Hero 11 mini அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இருக்காது, இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த டிஸ்பிளேவும் இருக்காது. இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். அதே போல் பேக் சைடில் இருக்கிற டிஸ்பிளே எடுத்துட்டு இந்த இடத்துல ஹீட் சிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் ஹீட் சிங்க் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்கிற ஸ்வைவல் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ GoPro Hero 11 மினியில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸில் நம்மளால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஹீட் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில், பாட்டமில், ஃப்ரண்ட் சைடில் எல்லா இடத்துலையும் ஹீட் சிங்க் இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் அதில் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சுருக்கிறவங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கார்ல இல்லை பைக்ல டிஃபால்ட்டாக ஒரு ஆக்ஷன் கேமரா செட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு GoPro Hero 11 mini தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். சைஸ் சின்னதுங்கிறதுனால அதுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சேம் அதே தான், அதுக்கும் சேம் அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு விளாகிங்க்கு சூப்பராக இருக்கும். விளாகிங்க்கு அல்லது வேறு ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணணும், அதாவது டிஸ்பிளே எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக GoPro Hero 11 தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதை நான் செக் பண்ணி காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இது எவ்வளோ நேரம் பேட்டரி டைம் நிற்கிது, அதே போல் இது வந்து எவ்வளோ நேரம் இது வந்து மேக்ஸிமம் ஹீட் வந்து வருது, எவ்வளோ சீக்கிரத்தில் மேக்ஸிமம் ஹீட் ஆகி இது ஷட் டவுன் ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டியிருப்பேன். நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு இல்லை, இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது வரத்துக்கு 2 days ஆயிரும். ஸோ அதுக்குள்ளார இன்னொரு 4 days 5 days ஆயிரும் இதை வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு.
அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை சீக்கிரமாக பண்ணிடுவோம். அதுக்கடுத்தது நம்ம இன்னொரு ரிவ்யூ வீடியோ போடும்ல, அதில் வேணால் முடிஞ்சால் இதை ஒரு சின்ன கிளிப்பாக நான் ஆட் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ டக்குன்னு பண்ணேன். இது ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி வந்து 96% இருக்குது. அதாவது 4Kல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுக்கலை, அதாவது மெமரி கார்டு இல்லாதனால எடுக்கலை, ஷூட் பண்ணல. சும்மா அப்படியே நம்ம இதோட செட்டிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பண்ண மாதிரியே இதோட செட்டிங்ஸ் மட்டும் நம்ம அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருப்போம். டூ மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகுறது நல்லாவே தெரியுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹீட் ஜென்ரேட் ஆகி இங்கேருந்து அப்படியே பாடி ஃபுல்லாக மேலே வரைக்கும் பறக்குது. ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அதே போல் இந்த ஸ்க்ரீனை தொட்டோம் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட் வந்து நல்லா தெரியுது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி GoPro 11ல் மட்டும்தான் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா அப்படின்னாவே அதில் ஹீட்டிங் இஷ்யூஸை நெக்லிஜிபிள் பண்ணவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இத்திலூண்டு கேமராவில் எந்த அளவுக்கு உள்ளே அள்ளி கொட்ட முடியுமோ அவ்வளோ கொட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரான்னு மட்டும் இல்லை, ஸோ பேசிக்லேருந்து எல்லா ஆக்ஷன் கேமராலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் அண்ட் மற்ற மாடல்ஸை விட, அதாவது 10, 9, DJI இல்லை Insta 360 இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். இருந்தாலும் அதில் எது வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஆக்ஷன் கேமராவை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. கண்டிப்பாக எல்லா ஆக்ஷன் கேமராலையும் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஹீட்டிங் இஷ்யூ இல்லைன்னா அது ஆக்ஷன் கேமராவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமராவில் மோஸ்ட்லி எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கிறனால அந்த சின்னூண்டு இடத்துல அதுக்கு வென்டிலேஷன் இருக்காது. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆனாலும் வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹீட் சிங்க் அது இதுன்னு பண்ணி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு இதோட ஹீட்டிங் இஷ்யூஸ் பற்றி மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.